மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1.5 ஸ்பூன், முந்திரி பருப்பு 4 பாக்கெட்டு, 5 ரூபா பாக்கெட்டு, முந்திரி ஒரு 20 முந்திரி எடுத்துக்கிறோம். இந்த 10 ரூபா பாக்கெட் நெய் 3 பாக்கெட்டு. வாங்க பொங்கல் செய்யலாம். சொல்லு இரு. இப்போ சட்டி காயும் நெய்யை ஊற்றிக்கிறணும். இப்போ வந்து சட்டி காயுது, காயிட்டும். இப்போ நெய்யை ஊற்றிக்கலாம். காஞ்சிருச்சு சட்டி நல்லா. வேணால் நெய் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் வேணால் டால்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மற்ற பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். காயப்போகுது அப்படின்னு சொல்லி நெய் காய போகுது. வேணும்னா உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம எடுத்துருக்க பொருளெல்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சீரகம், 2வது மிளகு, 3வது முந்திரி பருப்பு நான் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிட்டோம். அரிசி வந்து நான் 1.5 டம்ளர் அரிசி, பருப்பு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். மொத்தம் 2 டம்ளரு. தண்ணி வந்து 2க்கு 4 ஊற்றுவோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் 5 டம்ளராக கூட ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றுறோம். ஊற்றுது இன்னொரு சொம்பு, 2 சொம்பு ஊற்று, இன்னொரு சொம்பு 2 சொம்பு ஊற்று ஊற்றுங்க. இப்போ சொல்லு. மொத்தம் 5 டம்ளர் தண்ணி. அப்போ தான் வெண்பொங்கல் கொஞ்சம் குறைவாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இறுகி போயிடும். வேணுன்னா சேர்த்துக்கோங்க, வேணாட்டினா விட்டுருங்க. அரிசியை ஃபஸ்ட்டு கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அரிசி ஒரு 3-4 விசில் விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு போதுமான குடிச்சு பார்த்துக்கோங்க. குடிச்சு பார்த்ததுல கொஞ்சம் உப்பு பத்தலை. உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் மூடி வைக்க போகிறோம். இப்போ குக்கரை மூடி வச்சிட்டோம். இப்போ வெயிட் போட்டாச்சு. விசில் வரக்கு வெயிட் பண்ணுவோம். ஒரு 4-5 விசில் வரட்டும். விசில் அடங்கிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. பொங்கல் நான் சொன்னது மாதிரி நல்லா கொலன்னு நல்லா பொங்கல் நல்லா இருக்குது. குழஞ்சி போய் நல்லா வந்திருக்குங்க. கிண்டி விட்டுக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் யாராவது சொல்கிறத போட்டு காமிச்சா பெல் ஐகானை ஆனில் வைங்க.